யோ, நினைச்சு பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கியா? ப்ளீஸ் இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேளு. எங்க அம்மாவை நான் பார்க்கணும். என்ன வெளியே கூட்டிட்டு போறியா? அம்மாவா? எங்க அப்பாவும் என் தங்கச்சியும் செத்துட்டாங்க. நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை பார்க்கணும். கூட்டிட்டு போறியா? இத பாரு, நான் சொல்றத நீ செய்யறதா இருந்தா நிரந்தரமா கூட்டிட்டு போ. ஆனா இப்படி இடையில கூட்டிட்டு போய் வர்றது நடக்காத விஷயம். நான் சொல்றத உன்னால செய்ய முடியாதுல்ல? அப்படி இல்ல, இது கேளு. முடியாதுல்ல? அப்போ நீ சொல்றத என்னால செய்ய முடியாது. It's okay. அம்மா! உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும் இல்ல? நீ உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொன்னியாமே. சாக போற உனக்கு அதுதான் கடைசி ஆசைன்னா போயிட்டு வா. தாய்னா என்னன்னு எனக்கும் தெரியும். எல்லா வழியும் திறந்து வச்சிருக்கேன், போ. நீ வருவேன்ற நம்பிக்கையில தான் உன்னை நான் அனுப்புறேன். நீ மட்டும் வரலன்னா உன் தண்டனை எனக்கு கிடைக்கும். நிச்சயம் உங்களை மாத்த மாட்டேன். உன்னை ரிஸ்க் எடுத்து தான் நான் அனுப்பினேன். ஆனால் நீ மாட்டிக்கிட்ட. இப்போ ஒன்று சுடலைன்னா நான் மாட்டிப்பேன். டாக்டர், அந்த சுப்பிரமணிய சிவாவை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்கள் அவனை காப்பாற்றினாதான் நாங்கள் அவனோட தூக்கு தண்டனையை நிறைவேற்ற முடியும். உயிரோட இருக்கிறவனை தான் நீங்க தூக்குல போட முடியும். ஏற்கனவே செத்தவனை போஸ்ட்மார்ட்டம் தான் சார் பண்ண முடியும். செத்துட்டானா? அவன் செத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. சார், இவருடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் லெஃப்ட் ஷோல்டர்ல there is one mole, black mole. நேத்து கூட மீட் பண்ணிட்டு வந்தேன் சார். ரொம்ப நல்லவன். தன் சாவை பத்தி கூட கவலைப்படாதவன். ஏன் தப்பிக்க முயற்சி பண்ணா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொர்க்கத்துல இருக்கோமான்னு பாக்குறியா? இன்னும் நரகத்துல தான் இருக்க. இந்த பூமியில தான் இருக்க. நான் டாக்டர் ஜெயிலர். 3 பேர் தான் உன்னை காப்பாத்தும். நான் தான் ஜெயிலர் கிட்ட சொல்லி அன்னைக்கு ராத்திரி உன்னை வெளியே அனுப்ப சொன்னேன். ஆனா ஒரு போலீஸ்காரன் உன்னை பார்த்துட்டான். அவன் உன் காலை சுட்ட உடனே வேற வழி இல்லாம ஜெயிலர் உன்னை சுட வேண்டியதா போச்சு. ஆனா ஒண்ணு, ஜெயிலர் சுட்ட முத புல்லட் உன் முதுகுல பாஞ்சது. அது மட்டும்தான் ஒரிஜினல். மீதி 5 டம்மி, டூப்ளிகேட். வெறும் சத்தம் மட்டும்தான்.
உன் உடம்ப தொலைச்ச புல்லட்ஸ் எப்பவோ எடுத்துட்டோம். ஆனா 2 நாளைக்கு நீ எழுந்திருக்காத அளவுக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தோம். போலீஸ்காரனுக்கு சுட்டு காப்பாத்தவும் தெரியும், சுடாம சாவடிக்கவும் தெரியும். 20 போலீஸ் 100 கைதிகளுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஜெயிலர் கிட்ட நீ செத்துட்டதா பொய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டாரு. இப்போ நீ செத்து போனதுக்கு ஜெயில இருந்த அத்தனை பேரும் சாட்சி. அதான்டா நெத்தியடி நந்தகுமார். அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி 20 நாளா கேப்பார் இல்லாம கடந்த தாசங்கர அநாத பணத்தை இறைச்சி அதை நீதான நிரூபிச்சு உன் ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்தியன் கெசட் இருந்து சுப்பிரமணிய சிவாங்கிற பேரை எடுத்தாச்சு. நீதிமன்றத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றியாச்சு. உன் பர்த் சர்டிபிகேட்டை கிழிச்சாச்சு. உன் டெத் சர்டிபிகேட்டை அடிச்சாச்சு. உலகத்திலேயே தன்னோட டெத் சர்டிபிகேட்டை பார்க்கிற முதல் ஆள் நீதாயா. வெளியில போறது உன்ன விடுதலை பண்ணிருக்காங்க நினைச்சியா? ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்கோம். யாரு காப்பாத்த சொன்னது? நான் இப்ப எங்க அம்மா பார்க்கணும் இப்போ உயிரோட இல்ல. ஆமா, உங்க அம்மா உயிரோட இல்ல. இறந்து போன உங்க அப்பா எஸ்ஐ கணபதியோட டோட்டல் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். ஜெயில நான் உன்னை பார்க்க வந்தப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ சொன்ன பிறகுதான் உங்க அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. அன்னைக்கே நான் உங்க வீட்டுக்கு போனேன். அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அடுத்த நிமிஷமே உங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறதுனாலதான் அந்த கடவுளை உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி இருக்காரு. நீ சாகணும்னு நினைச்சா முதல்ல இத பார். இத பார்த்த பிறகு நீ சாகணும்னு நினைச்சா செத்து போ. செத்தவனாவே இருக்கட்டும். இப்படி எல்லாம் பண்றவங்க யாரு? இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஏன் நம் நாட்டுக்குள்ள புகுந்த அப்பாவி மக்கள் அழிக்கிறாங்க? இவங்களுக்கு உடந்தையா இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க போனதுனாலதான் உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. சிவா, உங்க அப்பாவையும் தங்கச்சியும் போலீஸ்காரங்க கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே போய் அவங்களை சுட்டு தள்ளிய. உன் நாட்டை அழிக்கிறவங்களை நீ என்ன செய்யணும்? அழிக்க வேண்டாம். காஷ்மீர் அடையணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற தீவிரவாதிங்க இந்தியாவுக்குள்ள புகுந்து என்னென்ன அக்கிரமம் பண்றாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான்ல ஏற்பட்ட பூகம்பத்தை பார்த்து முதல்ல கண்ணீர் சிந்துறது இந்தியன் தான், நம்ம தான். நம்ம ஜனங்க சீக்கிரம் இறக்கப்படுவாங்க, சுலபமா ஏமாறுவாங்க. இப்படிப்பட்ட அப்பாவி மக்கள் இந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து நீ காப்பாற்ற வேண்டாமா? சிவா, என்ன மாதிரி பதவியில இருக்கிறவங்க அவங்கள கண்டுபிடிக்க போனா அவங்களுக்கு உடந்தையா இருக்கிற பெரிய மனுஷங்க அவங்க செல்வாக்க பயன்படுத்தி எங்களை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவாங்க. You know we are fighting a losing battle every moment. அதனாலதான் விலாசமே இல்லாத உண்ட வெற்றி அவங்களை அழிக்க போறேன். இந்தியாவை காப்பாற்றுற பொறுப்பு ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? That's my boy. That's my boy. புதுசா பிறந்திருக்கிற இந்த குழந்தைக்கு பேர் வைக்க போறேன் பரமசிவன். இந்த பரமசிவன் தன்னுடைய 3வது கண்ணை துறக்க மாட்டான். அப்படி துறந்தா ஒரு தீய சக்தி கண்ணை மூடும். இவங்களை அடையாள காட்ட வேண்டியது என் வேலை, அழிக்க வேண்டியது உன் வேலை.